இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடுறோம். என்ன அன்பாக்சிங்னா இது ஒரு ஃபோன் அன்பாக்சிங். செம்மையான ஃபோன் गाइस, சூப்பரான ஃபோன். வீடியோவை பாருங்க. ஓகே गाइस, இந்த ஃபோனோட நம்ம ரிவ்யூவும் அன்பாக்சிங்கும் பார்க்க போறோம். ஓகே, நம்ம அன்பாக்சிங் பார்த்தோம்னா முன்னாடி Redmi Note 7 Proன்னு அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. கீழே 48 மெகா பிக்சல் கேமரா அப்படின்னு ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க அவங்களோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி. ஓகே, பாக்ஸோட சைடில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா Redmi Note 7 Pro by Xiaomi அப்படின்னு இருக்கு. பின்னாடி மேட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு இது போட்டிருக்காங்க. அப்புறம் அதோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் கேமரா, Qualcomm Snapdragon 675 ப்ராசஸர், 16 இன்ச் ஸ்க்ரீன், அப்புறம் 4000 mAh பேட்ரி. பாக்ஸை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க சில பேப்பர் ஒர்க்ஸோட ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை ஓப்பன் பண்ணக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க ரெட்மிலேருந்து. அப்புறம் அந்த கேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கேஸ் ஒரு நல்ல குவாலிட்டியிலே இருக்குது. இங்கே கொஞ்சம் ரெஃப்ளெக்டிவாக இருக்குது அவங்களோட ஃபோன் அதை காமிக்கணுன்றக்காண்டி. அப்புறம் இப்போ நம்ம ரெட்மி ஃபோனுக்கு வருவோம். இங்கே வந்து ரெட்மி ஒரு எங்களுக்கு வந்திருக்கு நெபுல்லா ப்ளூ அப்படின்ற ஒரு வேரியண்ட். நல்லா ஷைனிங்காக இருக்குது. நாங்கள் இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஃபோனை பூட் அப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு வேறு பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ரெட்மின்னு வந்துருச்சு. ஃபோனை ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பாக்ஸ்குள்ளே. வேறு இப்போ நம்ம இனிஷியலாக பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் 12 வோல்ட் சப்போர்ட்டோட, அப்புறம் சில பேப்பர் ஒர்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சே தீரணும். இங்கே ரெட்மி வந்து ஒரு 18 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. அப்புறம் இப்போ நம்ம சார்ஜிங் கேபிள் எடுத்து பார்ப்போம். சார்ஜிங் கேபிளுக்கு வருவோம். இப்போ இங்கே ரெட்மி வந்து டைப் சிக்கு அப்கிரேட் ஆகிருக்காங்க. அதாவது மைக்ரோ யூஎஸ்பியை விட்டுட்டு டைப் சிக்கு வந்திருக்காங்க. டைப் சி இந்த இருக்குது, இதுதான் டைப் சி. அப்புறம் இப்போ வேறு பாக்ஸில் பேப்பர் ஒர்க்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ ஃபோனோட குயிக் அன்பாக்சிங். இப்போ நம்ம ஃபோன் பூட்டப் ஆயிடுச்சு, இனிஷியல் பூட்டப். இப்போ நம்ம ஃபோனோட நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்துருவோம். அன்பாக்சிங் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ரிவ்யூ பார்த்துரோட ஃபுல் ரிவ்யூ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஃபுல்லாக உள்ளே பார்க்க போகிறோம். இங்கே வந்து ரெட்மி நமக்கு ஒரு டாட் நாட்ச்னு கொடுத்துருக்காங்க. இதே நாட்சை தான் இங்கே ரியல்மிலே அவங்க டியூ ட்ராப் நாட்ச்னு சொல்கிறாங்க. ஓகே, டாட் நாட்ச் இது. அப்புறம் ஸ்க்ரீன் அவங்க ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 16:9 அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்க்ரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அப்புறம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 6.3 இன்ச் எல்இடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க நமக்கு. செம்ம கேமிங் பர்ஃபார்மன்ஸு பப்ஜி ரிவ்யூவோட இருக்குது. ரெட்மி அவங்களோட 48 மெகா பிக்சல் ஏஐ கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நமக்கு ஏஐ கேமராஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அவங்களோட பிராண்டிங் ஏஐ கேமரா அப்படின்னு, ஏஐ டியூவல் கேமரா. ஓகே, இப்போ இந்த ஃபோனோட நம்மகிட்ட இருக்கிற கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியன்ட் பேக். அதாவது இந்த கலரை வந்து ரெட்மி என்ன சொல்கிறாங்கன்னா நெப்டியூன் ப்ளூன்னு சொல்கிறாங்க. நம்மகிட்ட இருக்கிற ஒரு 6GB அண்டு 128GB வேரியண்ட். சைடில் கொஞ்சம் கேமராஸ் பல்கியாக இருக்குது. பின்னாடி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கே நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் இங்கே என்ன சைடில் ஒரு சிம் எஜெக்ட் டூல் இருக்குது. பக்கத்தில் காமிக்கிறேன். சிம் எஜெக்டிங் பின் இருக்குது இந்த சைடில். அப்புறம் இந்த சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் ஆன் கீஸ், வால்யூம் கீஸ், அப்புறம் அவ்வளோதான். பின்னாடி என்ன இருக்குன்னா நமக்கு இங்கே ஒரு டைப் சி சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. ரெட்மி டைப் சி சார்ஜர், அப்புறம் இங்கே ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்மி வந்து அவங்களோட ஹெட்ஃபோன் ஜாக்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைடில் ஒரு ஐஆர் பிளாஸ்டர், அப்புறம் இங்கே ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இந்த இடத்துல இருக்குது. ஓகே கைஸ், ஃபோன் ஒரு கிரேடியன்ட் டிசைனோட வருது. லுக்கு செம்மையாக இருக்குது ஃபோனுக்கு. ஓகே, லுக்கை பற்றி பேசுவோம். ஃபோனுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு ஃபோன் சைடில் ஸ்க்ரீன், அப்புறம் நாட்சை பற்றி ஃபோனில் பேசிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இனிஷியலாக ஃபோனுக்குள்ளே எப்படி இருக்குது, சென்சார்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ரெட்மியில் எதுவும் ஸ்கிப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இனிஷியலாக ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதாவது இந்த இடத்துல இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இனிஷியலாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ரெஸ்பான்ஸோடு இருக்குது. பாருங்கள் நீங்களே, நானே ஒரு 5-4 டைம்ஸ் பண்ணிட்டேன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில். செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அப்புறம் இப்போ நம்ம ரெட்மி என்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இங்கே செட்டிங்ஸில் போய் நம்ம என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே அதுக்குள்ளே ஃபோன் வாங்கி இன்றைக்கி 2வது நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே இங்கே ரெட்மி அப்டேட்ஸ் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. ஓகே, இப்போ லாக் ஸ்க்ரீன் அண்டு பாஸ்வேர்டில் இங்கே வந்து ஸ்க்ரீன் லாக், ஃபேஸ் அண்ட் லாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெளியே இப்போ நம்ம இனிஷியலாக வெளியே வந்துடலாம். இப்போ
அப்புறம் இங்கே ரெட்மி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஸ்டோரேஜ்னு தனியாக ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம என்னென்ன ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் எல்லாமே காமிக்கிறாங்க ரெட்மி. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பார்த்துட்டோம். மொத்தம் எவ்வளோடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் வீடியோவில். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அபவுட் ஃபோன் போகிறோம். இது என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே வந்து ரேம் 6GB இருக்குது. அப்புறம் சிபி வந்து ஆக்டா கோர் மேக்ஸ் 2.2 GHz கிளாக்கில் ரன் ஆகிட்டுருக்கு. கிளாக் ஸ்பீடை பற்றி நாம் ஒரு தனி வீடியோ பண்ணலாம். ஃபோன் பேர் ரெட்மி, அப்புறம் என் பேர் நான் இங்கே வச்சுருக்கேன். சிஸ்டம் அப்டேட் ஒன்று இருக்குது, ஸ்டேட்டஸ் இங்கே எல்லாமே இருக்குது. அப்புறம் சர்டிஃபிகேட் லெகசி கர்னல் வெர்ஷன். அப்புறம் இங்கே இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து நான் எங்கேயாவது 128GB வெர்ஷன் நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். 120. அப்புறம் இது மாடல் நம்பர். அப்புறம் நம்ம ஆண்ட்ராய்டோட வெர்ஷனும் இங்கே தான் இருக்குது. MIUI வெர்ஷன் 10ல் ரன் ஆகிட்டுருக்கு. அப்புறம் இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பையில் இருக்குது. பை இது வந்து ஆண்ட்ராய்டு 9ஓட பில்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆண்ட்ராய்டு பை 9ல் பில்டு பண்ணதுலே கஸ்டமைஸ் பண்ணி இவங்க MIUI 10 கொடுத்துருக்காங்க. MIUI கொடுக்குற காரணத்துக்கு நாங்கள் ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலைன்னா கார்டில் பட்டன் தரோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ ஃபோனோட ஒரு செட்டிங்ஸ் எல்லா ரிவ்யூவும் பண்ணிட்டோம். இப்போ ஃபோன் இனிஷியலாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் ஃப்ரேம்ஸ் கம்மியாக இருக்கிறனால அப்படி தெரியலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆப் ஸ்டாப் ஜம்ப் பண்ணுறப்ப ரெட்மி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபுல் மோட் டிஸ்பிளே. அப்புறம் இங்கே வந்து நம்ம MIUI போகிறோம். எல்லாமே நம்ம ஆன் பண்ணுறோம். நெட் ஆன் பண்ணுறோம். ப்ளே ஸ்டோர் போகலாம். ப்ளே ஸ்டோர் போயிட்டு உள்ளே ஆப்ஸ் ரன் பண்ணுறோம். வெளியே வரோம். திருப்பி கேலரி ஓப்பன் பண்ணுவோம். வெளியே வருவோம். இங்கே ஆப் ஸ்டாப் ஜம்ப் பண்ணுறப்ப நம்ம MIயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். நெட்டெல்லாம் நல்லா ஸ்பீடாக இருக்குது. அப்புறம் மீ ஸ்டோர், மீ பே, மியூசிக் எல்லாமே போகிறோம். இங்கே வந்து MI ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப் லாக் எல்லாமே தராங்க. அப்புறம் இங்கே ஆப் ஜம்ப் பண்ணுறது நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. பட் இந்த புது செட்டிங்கை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பேக் வர்றது இப்படி, ஹோம் ஸ்க்ரீன் வர்றது இப்படி எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துருக்காங்க இந்த வட்டம். பட் ரியாலிஸ்டிக்காக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எல்லாம் ஃபோனோட. ஓகே கைஸ், அப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபோனோட ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஃபோனோட ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறது Redmi Note 7 Pro. நம்ம கேமராமேன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம அல்ட்ரா 4K ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குங்க. ஹெச்டியில் வேறு இருக்குது. மறக்காமல் அதே மாதிரி பப்ஜியோட ரிவ்யூவும் பாருங்கள். ஓகே, சாம்பிள் நல்லா இருக்கு கைஸ். அப்படி இப்போ நம்மளோட சீனரியை இங்கே கவர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பக்கத்தில் இருக்க அவுட்டோர் ஷூட்டில் இன்றைக்கி செம்மையான ஒரு சீனரி. இன்றைக்கி நம்ம ருத்ரமணி தலை தெரியுது லைட்டாக. பரவாயில்ல, செம்ம கிளாரிட்டியில் இருக்குது. 4K 30 FPS வரைக்கும் இங்கே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. MI லைவ் ஃபோக்கஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம திருப்பி ருத்ரமணிக்கு. ஓகே கைஸ், நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பப்ஜியோட கேம் பிளேவும், அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம எண்டிங் வீடியோ தான். ஓகே ஹாய் காய்ஸ், வீடியோட எண்டு கொண்டோம். Redmi Note 7 Pro உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், வேணா போய் வாங்கிக்கோங்க பாருங்க. அதுக்கப்புறம் கைஸ், நம்ம இப்போ வந்து பப்ஜியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். கேமராமேன் நான், அதாவது ஆக்டர் நான் தான், பிறகு வாய்ஸ் மேக்கர் இவர் தான். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம டிஎன் கவர்மெண்ட் லேப்டாப்போட ஒரு அன்பாக்சிங் இருக்குது. அப்புறம் அதோட ஃபுல் ரிவ்யூ இருக்குது. மறக்காமல் மிஸ் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன். ஆமாம் கைஸ், இந்த Redmi Note 7 Pro வந்து நம்ம வாய்ஸ் இருக்குதான், இது நம்மளுக்கு அவருக்கு தான் போய் சேரும். ஏன்னா ரொம்ப பெரிய சேனலை இவர் தான் ஆரம்பிச்சு கொடுத்தாரு. லைக் பண்ணுங்கள் கைஸ் வீடியோவை. ஓகே, உங்களுக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். பப்ஜி ரிவ்யூ பாருங்கள், நெக்ஸ்ட் வருது. சூப்பராக இருக்கும் கைஸ், ஏன்னா நான் தான் விளையாண்டேன். இதான் நம்ம பப்ஜி ரிவ்யூ. ஓகே, நம்ம எப்படி விளையாடுறோம், எப்படிலாம் விளையாடுறோம், செம்மையாக பார்க்க போகிறோம். ஓகே, சூப்பராக இருக்கும். இப்போ கேமிங்காக வேண்டி இது செம்மையான ஒரு ஃபோனு. ஓகே, இது எப்படி விளையாடுறோம், இப்போ நம்ம ஒரு 4v4 மேட்ச் விளையாண்டுட்டுருக்கோம். செம்மையாக போயிட்டுருக்கு. வா, ஓகே, மேட்ச் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம யூஸியும் ஸ்கார் எடுத்துருக்கோம். ஸ்கார் வந்து நம்ம ஒரு செம்மையான ஸ்கின் வச்சுருக்கோம் கைஸ். ஓகே, இன்றைக்கி எவே மாற்றோன்னா அவனெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு செம்மையான சோலோ, அதாவது இப்போ நம்ம டீம் ஸ்குவாட் விளாண்டாலும் நம்ம ஒரு செம்மையான பேக்கடு சோலோ. ஓகே, அது ஓகே முடிக்கிறோம், அடிக்கிறோம்.
அடிச்சிட்டோம். எங்கடா இருக்க? டே வாடா டே, எங்கடா இருக்கீங்க? அதான் அவங்க ஒருத்தையும் படுத்துருக்கேன். ஓகே முடிச்சிட்டானே. ஓ மை காட். ஓகே பரவாயில்ல கைஸ், நம்ம நல்லா விளையாண்டுட்டு இருக்கோம். ஓகே பரவாயில்ல, நீங்கள் பின்னாடி இருக்கிற சவுண்ட்லாம் ரொம்ப பெருசாக கேட்டுக்காதீங்க. ஓகே நம்ம செம்மையாக விளையாண்டுட்டு இருக்கோம். 1 vs 1, ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட். ஓகே அங்கேருந்து ஒருத்தர் மாடு செம்மையாக அடிக்கிறியான். ஓகே அவனை போய் போட்டுருவோம். என்ன எடுக்கலாம், ஸ்காரா இல்லை யூசியா? இல்லை ஊசியை எடுத்துகிட்டு போய் போடுவோம் அவனை. ஓகே 35 புல்லட் இருக்குது, ஃபுல்லாகலை. ஓ சோ மை காட் அடிக்கிறானே. ஓகே வாடா டே அப்படின்னு போகலான் இருக்கோம். இன்னும் வெயிட் பண்ணுறோம். எங்கடா இருக்க? ஆளையே காணவே. தான் தெரியுறான், பார்த்துட்டோம். ஓகே ஸ்கார் எடுக்கிறோமா இல்லை ஊசி எடுக்கிறோமா? எது எடுத்தாலும் செம்மையாக அடிக்கிறோம். அந்த மச்சாச்சு முடியலாம். சட 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 இல்லை, இன்னும் படுத்து தான் இருக்கேன். ரொம்ப திமிரான ஆள் போல இருக்கு. வாங்க போய் இறங்கி முடிப்போம். இல்லை வாடா. ஓ மை காட், ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓ மை காட், ரீலோட் பண்ணுறதுனாலே நம்ம தோற்று போயிட்டோம். இல்லைனா நம்ம முடிச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு செமையான சோலோ, அதாவது இது ஒன்று. ஓகே வாங்க நான் செம்மையாக முடிக்கிறோம். ஓ கார்னடி இருக்கே வச்சு அவனை ஒரு ஃபர்ஸ்ட் கில், செம்மையான கில், அவெஞ்சர்டு எடுத்திருக்கோம். செம்மையாக முடிக்கிறோம். நம்ம 5, அவங்க 4, 5க்கு 4 செம்மையாக போயிட்டுருக்கு மேட்ச்சு. ஓகே அங்கே ஒருத்தர் என்னை பார்க்காம போயிட்டுருக்கேன். பரவாயில்ல, பார்க்காட்டியும் பரவாயில்ல. அங்கே ஒருத்தர் இருக்கேன், எங்கே ஒருத்தர் இருக்கேன். எத்தனை பேர் இருக்கா இருப்பீங்க? இத்தனை பேர் ஒரே தலை போட முடியாதுடா. வாங்கடா திரும்ப முடிப்போம். வாங்க கார்னடி 8K இருக்குது, கார்னடி 8K எடுத்துக்கிறோம். செம்மையான மேட்சாக முடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு செம்மையான ஆள். ஓகே தவிடா ஆய்ச்சலக்கடை தவியாச்சு. ஓகே எங்கே இருக்கான் பார்ப்போம். வா ஸ்கார் நேடி எடுக்க வச்சு அடிக்கிறியான். அடித்தாச்சு, அவ்வளோதான் 2வது கில். ஓகே செம்மையாக போயிட்டுருக்கு மேட்ச்சு. வா இறங்கிட்டா கீழே தட தட அப்படியே ஸ்கார் ஹெல்ல வச்சு போடலாம். அவனை போடுறா சூ முடிச்சிட்டியா. M7672 அந்த கன்லாம் ஒரு கன்னு வச்சுட்டு அதெல்லாம் அடிக்கிறானுங்களே. ஓ மை காட். ஓகே கைஸ், நம்ம சேனலை பற்றி பார்ப்போம்னு நினச்சோம்னா நம்ம சேனல் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா 108 7 109 சப்ஸ்கிரைபர் தான் நினைக்கிறேன். ஆமாம் செம்மையாக போயிட்டுருக்கு. நம்ம லைவ் எதுக்கு நிறையா பண்ணுறோம்னா புதுசாக லைவ் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்கோம். வாவ் செம்மையாக 2 நேரத்தில் 1 கிலோ அவன் என்னை ஒரு போடு ஓட்டேன். ஓகே பரவாயில்ல, நம்ம இப்போ நம்ம சேனலை பற்றி பேச ஆரம்பிப்போம். நம்ம சேனல் ஒரு நாளாக போயிட்டுருக்கு. அங்கே உட்காந்து கார்னேடியை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு பீக் பண்ணுவோம். ஓகே பீக் பண்ணால் எவனையுமே காணவில்லையே. அந்த பார்த்துட்டோம். அவனை முடிக்க முடியாது, கொஞ்சம் நேரம் பொறுப்போம். ஓகே நம்ம இந்த சேனலை பற்றி பேசணும்னா செம்மையாக போயிட்டுருக்கு நம்ம சேனலில். ஏன்னா சூப்பராக போயிட்டுருக்கோம். ஓகே நம்ம Redmi Note 7 Pro நம்ம அன்பாக்சிங் ரிவ்யூவும் போட்டு இப்போ நம்ம கேம் விளையாண்டுட்டு காமிச்சிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது கைஸ். ஸ்னாப் ட்ராகன் போட்டுக்கிறதுனால செம்மையான ஒரு ப்ராசஸர்னால சூப்பராக போயிட்டுருக்கு மேட்ச்சு. அப்படியே தெறிக்கி விடுது கைஸ். அந்த குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு நெட்டு லேக் இருக்கிறதுனால ஒரு சில மேனிக்கு இருக்குது கைஸ். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெருசாலாம். ஓகே 17க்கு 11 செம்மையாக போயிட்டுருக்கு கைஸ். மேட்ச் வந்து நம்ம நம்ம எல்லாம் நம்ம இப்போ ஹீல் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வர்றவங்கள வச்சு மட்டுன்னு போடலாம். ஓகே ஓகே நம்ம நல்லா போயிட்டுருக்கோம். எங்கடா இருக்கீங்க? என் கூட எவனாச்சும் வாங்கடா. எவனுமே வர காணோம். ஓகே நம்ம முடிச்சிடலாம். அங்கே நின்று நல்லா பொழந்து கட்டிகிட்டு இருக்கானுங்க அவங்க. இப்போ நம்ம காண்டி 8K வச்சு அவனை முடிக்கலாமான்னு பார்க்கலாம். ஆனால் ஆளையே காணோம். இங்கிட்டு ஓடனவே அங்கிட்டு வர காணோம். நல்லா அடிக்கிறானுங்க எதிர் பக்கம் டீம். ஓகே நம்மளால் ஜெயிக்க முடியாதான்னு ஒரு பெரிய சுச்சுவேஷன் இருந்துட்டு போகுது. ஓகே நம்ம நீங்கள் கண்டிப்பாக செமையாக அங்கே தான் இருக்கான். ஓகே ஸ்கார் எடுத்தாலும் அவன் அடிப்போம். தட முடிச்சாச்சு. நம்ம எப்படி கில்லை தூக்கிட்டு போயிட்டோம். அவன் எடுத்த கில்லை நம்ம எடுத்துகிட்டு தூக்கிட்டு போயிட்டோம். இதான் ஓசி கில்லுன்றது. திரும்ப எடுத்துட்டான் கில்லை. ஏன்னா அவன் வந்து அதாவது ஒரு எடுத்தோடனே ஸ்பான் ஆனதுனால அவனுக்கு அந்த என்வியரபிள் இருந்துச்சு. ஸோ ஓகே செமையாக போயிட்டுருக்க மேட்ச்சு. சூப்பராக போயிட்டுருக்கு. நல்லா அடிக்கலாம். ஓகே இன்னும் நிறைய நேரம் இருக்கிறதுனால டக்குன்னு முடிக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு செமையான ஒரு ட்விஸ்டட் பாயிண்டில் இருக்கோம். 26க்கு 16. ஓகே இவனை கார்னேடி 8K வச்சு நோ ஸ்கோப் பண்ண முடியுமா? பண்ண முடியல. ஓ மை காட் போட்டுட்டானே. ஓகே கைஸ் நம்ம இப்போ இதோட கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஓகே அவனை மட்டும் எடுக்க முடியுமா கில்லு? ஓ மை காட் எடுக்க முடியுமா கடைசி? ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ரெட்மியோட 48 மெகா பிக்சல் ஷாட் ஒன்று பார்க்குறோம். இப்போ இதுதான் 48 மெகா பிக்சல். அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் போர்ட்ரேட் ஷாட்ஸ். இங்கே போர்ட்ரேட்டில் ஒரு பிரேக்கேஜுமே இல்லாமல் செம்மையாக இருக்குது. அப்புறம் சில ஷார்ட்ஸ் பார்க்குறோம். நல்லா 8x ஜூம் வரைக்கும் போய் எடுத்தப்பெல்லாம் ஷார்ட்ஸ் செம்ம கிளியராக இருக்குது. அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக இங்கே MI நைட் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் கிளியர்ஸாக டீட்டெயில்ஸ்லாம் நல்லா தெரியுது. அப்புறம் இங்கே ப்ரோக்கன் மோடும் சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒரு கலர் டெக்ஸ்சர் ISO எல்லாமே செம்மையாக பேலன்ஸ்டாக இருக்குது. அப்புறம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.